திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் நல்லதையே நினையுங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே கேளுங்கள், நல்லவையாகவே நடக்கும், எல்லாம் நல்லதே நடக்கும் என்று கூறுகிறேன். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று ஆறாம் திருமுறையிலே திருமறைக்காடு என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆறாம் திருமுறை திருத்தாண்டகத்தேவர் அப்பர் பெருமானாலே இயற்ற பெற்றது. திருஞான சம்பந்தனார் பாண்டி நாட்டை நோக்கி சென்றார். திருநாவுக்கரசர் திருமறைக்காட்டிலே பதிந்தார், பணி செய்தார். என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று உழவார பணிகள் செய்தார். இந்த பதிகத்திலே கண்டாய் கண்டாய் என்ற ஒரு சொல்லை முடிவு சொல்லாக வைத்து அமைத்திருக்கிறார், முன்னிலை சொற்களாக அமைத்திருக்கிறார். இந்த பதிகமானது 23வது பதிகம். இந்த 23வது பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். சிலந்திக்கு அருள் முன்னம் செய்தான் கண்டாய், திரிபுரங்கள் தீவாய்ப்படுத்தான் கண்டாய், நிலம் சொக்க நீர் வழி தீ ஆனான் கண்டாய், நிரூபியாய் ரூபியாய் நின்றான் கண்டாய், சலந்துக்க சென்னி சடையான் கண்டாய், தாமரையான் செங்கன்மால் தானே கண்டாய், மலந்துக்க மால் விடை ஒன்று ஊர்ந்தான் கண்டாய், மறைக்காட்டு உரையும் மணாளந்தானே என்று பாடுகிறார். மறைக்காட்டிலே உரைகின்ற மணாளன் முன்னொரு காலத்திலே சிலந்திக்கு அருள் செய்தார். அந்த சிலந்தி தான் எல்லாம் ஆச்சு. கோச்சங்க சோழனாக பிறந்ததல்லவா சிலந்தி. அந்த சிலந்திக்கு அருள் செய்தவனாய், திரிபுரங்களை தீமடுத்தவனாய், நிலம் அதனை சூழ்ந்த நீர் தீ காற்று என்ற பூதங்களினுடைய எங்கும் பரவி இருப்பவனாய், உருவம் உள்ளவனாகவும் உருவமற்ற நிலையும் உடையவனாக, கங்கையை தங்கிய சடையினை உடையவனாய், பிரம்மனும் திருமேலும் தானே. இவன் தான் பிரம்ம. நம்பெருமான் சிவபெருமான் தான் பிரம்ம. நம்பெருமான் சிவபெருமான் தான் காத்தர் கடவுள் திருமால். அப்படி திருமாலும் பிரம்மனும் திருமாலும் தானேயாய் களங்கம் நீங்கிய ரொம்ப அருமையான சொல்வார். மலத்துக்க மால் என்று சொல்வார். மலந்துக்க மால். அங்கே களங்கம் நீங்கிய பெரிய விடை ஒன்றினை இவர்பவனாய் ஊர்பவனாய் அடியார்களுடைய மனக்கண்ணிற்கு காட்சி வழங்குகிறான் நம்பெருமான் சிவபெருமான். சிலந்திக்கு அருள் செய்தார். அதான் மனுஷன திருவானைக்காவல் சிலந்தியாக பெருமான் மீது எந்த விழக்கூடாது சிலந்தியாக வலை கட்டினான் அல்லவா. அந்த கோச்சங்க சோழனாக பிறந்தான். மாடக்கோயில்கள் பல கட்டினான். அந்த செய்தியை இங்கே மிக அருமையாக சொல்லுகிறார். சிலந்திக்கு அருள் முன்னம் செய்தான் கண்டாய்.
பாருங்க, நான் சொன்னது மாதிரி கண்டாய் கண்டாய் கண்டாய். திரிபுரங்கள் தெய்வாய் படுத்தான் கண்டாய் பாடலை நாம் பாடி மகிழ்விப்போம். சிலந்திக்கு அருள் முன்னம் செய்தான் கண்டாய், திரிபுரங்கள் தெய்வாய் படுத்தான் கண்டாய், நிலந்துக்க நீர் வழி தீயானான் கண்டாய், நிரூபியுமாயிருந்தான் கண்டாய், சலந்துக்க சென்னிச்சடையான் கண்டாய், தாமரையான் செங்கன்மால் தானே கண்டாய், மலந்துக்க மால் விடை ஒன்று உந்தான் கண்டாய், மறைக்காட்டு உரையும் மணாளன் தானே, மறைக்காட்டு உரையும் மணாளன் தானே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, வாருங்கள் வாருங்கள், நாம் திருமறைக்காடு செல்வோம். தாண்டகத் தேவர் பாடிய இந்த திருத்தாண்டகம் முழுமையும், இந்த பதிகம் முழுமையும் பாடி பெருமானுடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், மகிழ்வோம், அவன் புகழ் பாடி மகிழ்விப்போம், மற்றவர்களையும் அவன் புகழ் பாடும்படி செய்வோம், ஆடுவோம், பாடுவோம், பெருமானுடைய புகழை பாடி மகிழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்ல ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.